அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற சுவாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதை தான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசிங்க. மற்றும் சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுமே நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பேராவீங்க. சுவாதி நட்சத்திரம் முதல் பாதம், நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவான். சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவான். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 4 பாதங்கள்காரங்களுக்குமே பொருந்தக்கூடிய பொதுவான ஜூலை மாதம் ராசி பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு கேது பகவான் உங்களுடைய லக்னத்திலே அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. மற்றும் ராகு உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. மற்றும் குரு பகவான் உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. மற்றும் தான் இருக்கின்ற இடத்துல தன்னுடைய பார்வையால் உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. மற்றும் உங்களுடைய 12வது வீடான சுபவிரிய ஸ்தானத்தையும் பார்ப்பாரு. அது கூடயே உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நெக்ஸ்ட் சனீஸ்வரர் இந்த ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருப்பாருங்க. அதன் பிறகு சனீஸ்வரர் உங்களுடைய 4வது வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவாருங்க. அதாவது வக்ரகதிக்கு போன சனீஸ்வரர் இப்போ வக்ர பயிற்சி அடைஞ்சிட்டு உங்களுடைய தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவார் ஜூலை 12ஆம் தேதி. மற்றும் செவ்வாய் பகவான் உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. மேலும் சுக்கிர பகவான் அவரும் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது உங்களுடைய 8வது வீடான ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ புதன் மற்றும் சூரியன், புதன் தன்னுடைய சொந்த வீடான பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் சூரியன் புதன் பகவான் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கிரகங்களுடைய பயிற்சிங்க. இப்போ இதன் மூலமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்கலாங்க. மறுபடியும் நம்ம ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 100 நண்பர்கள் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 70 நண்பர்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 30% நண்பர்களுக்கு நடைபெறாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த 30% நண்பர்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. நீங்கள் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான மீனம் ராசி, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் 6வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு அவர் நீச்ச நிலைமைக்கு போனாலும் கூட கண்டிப்பாக நல்ல பலன்கள் அருள்வார் அப்படின்றது ஐதீகங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு கண்டிப்பாக அகலுங்க, உங்களை விட்டு விலகி செய்யிடும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுட்டு இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராகவே திகழுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சுக்கிரன் மற்றும்
குரு இவங்க 2 பேருமே கலவையை சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதன் மூலமாக வந்து உங்களுடைய குடும்பத்தில் இது வரைக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து மனசங்கடங்கள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையிடனோ அல்லது திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளிடனோ அல்லது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடனோ வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னாலும் இனி வரப்போகிற இந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு வந்து உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு சாத்தியமாகவே திகழுங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், அது எப்படிங்க எங்களுக்கு இப்போ ராகு வந்து 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு, அது எப்படி எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ராகு வந்து உங்களுடைய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நட்சத்திர நாதனே வந்து ராகு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெடுபலன்களும் கண்டிப்பாகவே செய்ய மாட்டார். சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க. ஸோ நீங்கள் பிரிஞ்சு போய் இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் 2 பேரும் திருப்பி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான மாதமாக வந்து உங்களுக்கு சாதகமாகவே திகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. மேலும் இன்னொரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே, நீங்கள் இப்போ திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவி வந்து ஒன்றா தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் மிக சிறப்பாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேவையற்ற மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போ சூரியன் மற்றும் புதன் இவங்க 2 பேருமே வந்து உங்களுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாளை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்றவங்களுக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சாத்தியமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து வேலையில் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய வேலை வந்து உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சுய தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து கண்டிப்பாக சுய தொழில் ஆரம்பிப்பதற்கு இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு சின்ன விண்ணப்பம் ஒன்று இருக்குது நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் சுய தொழில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து லாபகரமாக செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க. எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் சுய தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபகரமாக செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ வந்து நிறைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடைங்க. ஸோ அந்த திருமண தடையை வந்து விலகுவதற்கு இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு சாத்தியமாகவே திகழுங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடான சுப விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால இப்போ நீங்கள் வந்து மேரேஜ்க்காக ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் பர்சனலாக வந்து உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நண்பர்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் இந்த தோஷங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஆரம்பத்திலேருந்தே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய
துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, 4 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு குழந்தைகள் பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து நிச்சயமாக உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய சுவாதி நட்சத்திர தாய்மார்கள் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்ய வேண்டியதற்கு தாய்மார்களே, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து இன்கேஸ் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மெடிசனையும் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு 100% வந்து இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ வந்து குழந்தைகள் பாக்கியம் கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக வந்து இந்த ஜூலை மாதம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியமாகவே திகழ்வதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே கடன் உதவி செய்யாதீங்க. இன்கேஸ் அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டான விஷயம், இப்போ உங்களை விட்டால் அவங்களுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் வேணா உதவி செய்யுங்க. மற்றபடி வந்து மற்றவங்க வந்து சும்மாவே வந்து எதனா ஒரு தவறான காரணம் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கடன் உதவி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இந்த சமயத்தில் வந்து கடன் உதவி செய்யாதீங்க. அப்படி கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து திரும்பி வசூலிப்பதில் கொஞ்சம் வந்து கடினம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பேங்க்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ நீங்கள் வந்து பணம் வந்து கடனை வாங்கியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகையை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்துவதற்கு இது ஒரு அற்புதமான மாதமாக வந்து உங்களுக்கு சாத்தியமாகவே திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதனால் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடுவதற்கு இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு சாத்தியமாகவே திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போ சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய 8வது வீடான ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். ஸோ அதனால நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாதுங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8வது வீடு வந்து உகந்த வீடு தாங்க. அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நடைபெறவிருக்கும் சுப காரியங்களுக்காக நீங்கள் கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் தொகையை வந்து திருப்பி உங்களால் செலுத்த முடியும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுக்கிரன் மற்றும் குரு 2 பேருமே வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் செய்கின்ற தொழிலில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதில் உங்களுக்கு லாபம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட சற்று அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல தொழிலாக இருந்தாலும் சரிங்களா. நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருப்பதற்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு சாத்தியமாகவே திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து சமீப காலத்தில் வந்து கல்லூரி படிப்பு வந்து முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்க அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் அனைத்து நண்பர்களுமே வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் இருவேளையிலும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். இது நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு டயட் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் சீரும் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம்ங்க. ஓகேங்களா? ஓகே சுவாதி நட்சத்திர நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ராசி பலன் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே வந்து பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் சுவாதி நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.